ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு பேண்ட் வச்சு நம்ம பேண்ட் கட் பண்ணுறது. நாலாக மடித்து போட்டிருக்கேன் பேண்ட்டை. இப்போது அளவு பேண்ட் எடுத்துக்கிறேன். அதை வெளிப்பக்கமாகவே அப்படியே வச்சு நல்லா மடிச்சுக்கிறேன். நம்ம நார்மலாக பேண்ட்டு ஓப்பன் பண்ணுறத அதை அப்படியே ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கிறேன். மடிப்பு பகுதி வந்துட்டு நம்ம சைட் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 3 இன்ச்சு கேப்பு கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்கு 3 இன்ச் கேப் கொடுத்து லைன் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே இங்கே வச்சு பேண்ட்டோட பாட்டம் வச்சு இந்த இடத்துல வந்துட்டு தையல் போதும் அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கிறேன். நல்லா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா வந்துட்டு நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ மேலே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல் ஹைட்டும் அந்த ஃபுல் ஹைட்டுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹைட் இருக்கும்ல, நம்ம அந்த ஹைட்டை வந்துட்டு மெஷர் பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தையலுக்கு மறுபடியும் கீழேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம போடுறோம். இப்போ வந்து இந்த பேண்ட் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சோட ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க 1/2 இன்ச்சோட இங்கே தையலுக்காக 1/2 இன்ச் கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலே போக போக தையலோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். மேலே வந்து 1/2 இன்ச் கொடுத்தாவே போதும். அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போது அவ்வளோதான். இதுதான் பேண்ட் மார்க்கிங். கீழே இனிமேல் பட்டி மார்க்கிங் அது தனியாக பண்ணலாம். இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நல்லா ஷேப்பாக அந்த ஷேப்லேயே கட் பண்ணிங்கன்னா தான் பேண்ட் உங்களுக்கு பார்க்க நல்லா ஷேப்பாக நீட்டாக ஸ்ட்ரக்சராக இருக்கும். அவ்வளோதான். கீழே பாட்டம் கட் பண்ணியாச்சு. நார்மலாக வந்து இங்கே மீதி இருக்குல்ல, இந்த கிளாத்தில் தான் வந்து நம்ம மேலே பட்டி கட் பண்ணுவோம். இந்த கிளாத் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கனால இந்த கிளாத்தில் இங்கே இதில் கட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே மீதி ஆச்சுல சைடில் அந்த இதில் தான் நம்ம பேண்ட்டோட பட்டி வந்து கட் பண்ணுவோம். இப்போது மார்க் பண்ணுறேன். சைடில் 2 சைட்லேயுமே ஒரு 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணுவோம் நம்ம, அதனால் 2 பக்கமும் ஜாயின் பண்ணுற இடத்துக்காக 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ மேலே வந்துட்டு 1/2 இன்ச்சு கொடுத்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நாடா போடுறதுக்காக உள்ளே நம்ம மடித்து இது பண்ணுவோம். அதுக்காக வந்து மேலே 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து ஹைட்டு வச்சு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துக்கோங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு போட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி இதை அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸி. பேண்ட்லாம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மொத்தம் ஒரு 15 நிமிஷம் இருந்தால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். 10 நிமிஷம் தான் ஸ்டிச்சிங்கே, கட்டிங் 5 மினிட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. பேண்ட் வந்து நார்மல் பேண்ட் தான் ஸ்டிச் பண்ணுறோம் இது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம நாடாக்காக நம்ம இதை அப்படியே லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம வேணுமோ அந்த அளவுக்கு நாடாவுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பார்ப்போம். ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு வந்து வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ப்ளேபேக் ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணி வச்சு பாருங்கள். நார்மலில் இருக்கும் ப்ளேபேக் ஸ்பீடு, நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா வந்து வீடியோ அப்லோட் ஆக லேட் ஆகுது. அது இல்லாமல் உங்களுக்கும் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு புரியலையோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ளேபேக் ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணி வச்சு பாருங்கள். இப்போது நாடாவில் தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்பயுமே டபுள் ஸ்டிச் எல்லாம் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே பட்டி வந்து இப்போது அந்த 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அந்த இதை வந்து இப்படி மடிச்சடிக்கிறோம். மடித்து தையல் ஓட்டிடுறோம். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி வச்சு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போது மேலே நாடாவுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச் மடித்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அந்த ஒரு இன்ச் கொடுத்ததை வந்து மடிச்சடிக்கிறோம். நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நாடா எடுத்து இதுக்கு நடுவில் வச்சு நாடா மேலே தையல் ஓட்டிடக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டலாம். இல்லைனா லாஸ்ட்டாக நீங்கள் நாடா கோத்துக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மடித்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அப்படியே மடித்து நான் தையல் ஓட்டிக்கிறேன். மேலே பட்டியோட இது முடிஞ்சுது நமக்கு. இதோட இனிமேல் கீழே பாட்டமுக்கு பார்க்கணும். இப்போ பட்டியை 2ஆக மடித்து வச்சு நம்ம பார்க்கணும் எவ்வளோ வந்து பட்டி அகலம் இருக்குது. எனக்கு 20.25 இருக்குது. ஸோ இந்த ஒரு காலுக்கு வந்து நம்ம 20.25 வேணும். அது 2ஆக மடிச்சிருக்கனால 20.25 இருக்குது. இது ஒரு காலுக்கு 20.25 வேணும். 2 ஓரத்துலேயுமே வந்து இது பண்ணுறேன். ஓரத்தில் வச்சா தான் நார்மல் பேண்ட்டு. இதே சைடில் சென்டராக அந்த பேண்ட்டோட சென்டரில் ப்ளீட்ஸ் வச்சோம்னா அது செமி பட்டியாலான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 ப்ளீட்ஸ் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எவ்வளோ வந்துட்டு என்ன உங்களுக்கு லென்த் இருக்குது அப்படின்ட்டு அந்த பட்டியோடு நீங்கள் வச்சு பாருங்கள்.
இப்போது பட்டியை 2ஆக இருக்கிறதா அதை அப்படியே அதை வச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ கிளாத் மீதி இருக்குது. அப்போ அதுக்கு ப்ளீட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த பக்கம் 2 ப்ளீட்ஸ், இந்த பக்கம் 2 ப்ளீட்ஸ் நான் எக்ஸ்ட்ரா இப்போ கொடுக்குறேன். ஒன் சைடு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இன்னொரு சைடும் வந்துட்டு 2 ப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து 2 சைடுமே 5 ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ வச்சு பார்த்தா நமக்கு என்ன லென்த்து கரெக்டாக இருக்குது. அந்த 1/2 இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு இன்னுமே மீதி. ஸோ நம்ம கரெக்டாக இருக்குது. இன்னொரு சைடுமே நம்ம காலுக்கு இதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். 5 ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் போடுறேன். போட்டு இதுவும் லென்த் வச்சு பாருங்கள். அந்த 1/2 இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போது இது 2யுமே ஜாயின் பண்ணுறோம். அந்த லென்த்து நம்ம கட் பண்ணியிருப்போம்ல, அந்த லென்த்தை வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எதாக இருந்தாலும் டபுள் ஸ்டிச்சு. இப்போது இந்த சென்டரும் அதோட சென்டரும் ஜாயின் பண்ணி நம்ம வச்சு பார்க்குறோம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது நமக்கு. இப்போ இந்த லென்த்தை வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம இந்த லென்த்தை ஜாயின் பண்ணுறோம். கரெக்டாக 2 கிளாத்தும் ஒரே லைனில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்குமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் டபுள் ஸ்டிச் போட்டதை வந்துட்டு இது பண்ணல. நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு ஓவர்லாக் நான் போட்டுக்கிறேன். ஓவர்லாக் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போது கீழே பாட்டம் நம்ம 2 சைடுமே வந்துட்டு இந்த சைடில் ஹைட்டு இந்த பட்டியும் கீழே பாட்டம் இருக்கிறதையும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். மேலேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் கொடுத்து அந்த நாடை போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் கொடுத்து டபுள் ஸ்டிச் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிச் அதே மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். கால் 2 இப்போ எக்ஸஸாக நூல் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ கீழே பாட்டமில் வந்து இந்த மாதிரி வந்து பேண்ட்டுக்காக கேன்வாஸ் வந்துட்டு அப்படின்னு இருக்கும். இந்த கேன்வாஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. கீழே அந்த லென்த் அளவுக்கு நீங்கள் 1 இன்ச்சில் இருக்கும். அந்த 1 இன்ச் அளவுக்கு மடித்து நீங்கள் அப்படியே தையல் ஓட்டிக்கிட்டிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பேண்ட்டு போட்டிருக்கிறதுக்கும் நல்லா நீட் லுக்காக இருக்கும். கொஞ்சம் தையல் விட்டு போயிடுச்சு, அதனால் அந்த இடத்துல மறுபடியும் நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மேலே ஓட்டினோடனே கீழே அந்த லாஸ்ட்லேயும் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. 3 தையல் போட்டுக்கோங்க. இல்லை 4ஆக போடுறதுனாலும் ஓகே, அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 சைடுமே இந்த மாதிரி வந்து பேண்ட்டுக்கு கீழே வச்சு அடிச்சுட்டேன். இப்போது பேண்ட்டை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி சென்டரை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கீழே பாட்டமை எல்லாம் வச்சு அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக மேட்ச் ஆகும் எல்லாமே. இப்போது நம்ம 1.5 இன்ச் வந்து கேப் கொடுத்துருந்தோம். அது 1.5 இன்ச்சில் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணி நம்ம தையல் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். போக போக அப்படியே 1/2 இன்ச்சாக கொண்டு போயிடணும் நம்ம. ஏன்னா வந்து நம்ம அந்தளவுக்கு தான் குறைச்சி தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி 1/2 இன்ச்சில் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பேண்ட் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள். அப்படியே போக போக 1/2 இன்ச்சில் கொண்டு போயிடணும். இதுக்குமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். அது சென்டரில் வரும்போது 1/2 இன்ச் மட்டும்தான் கேப் இருக்கணும். 1 இன்ச் 1.5 இன்ச் விட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக இருக்கும். பேண்ட் அந்த இடத்துல பார்க்க நல்லா நீட்டாக இருக்காது. இங்கேயும் வர வர கீழே வந்துட்டு நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி கொண்டு வந்துடணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி பேண்ட்டோட ஒர்க்கு. இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேக்ஸி ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கேட்டுகிட்டே இருக்கீங்க. மேக்ஸி வீடியோ சீக்கிரமே வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.